அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 6வது வசனமும் 7வது வசனமும். கண்டு ஆமா ஏற்றினார்கள். வருத்தத்தோடு போனோம். இந்த பயணம் போக 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 அவங்க வாழ்க்கையில தடைகள் சில காரியம் வந்தது. இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் கேட்டோம், ஓகே. ஆனா இந்த ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் 1 வரைக்கும் யோசிச்சு பாருங்க, நம்ம படகு எப்படி போச்சு. 27வது அதிகாரம் 26வது வசனம். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும். முதல் பயம் பாருங்க, 4 விதமான பயத்தை நான் சொல்ல போறேன். முதல் பயம் என்ன தெரியுமா? நாம ஒரு தீவில விழ வேண்டியதாய் இருக்கும். இப்ப பவுலுக்கும் கூட இருக்கிற ஆட்களுக்கும் வந்த முதல் பயம் என்ன? நாங்க ஒரு தீவில போய் விழுந்து விடுவோமோ. தீவை குறித்து ஏன் பயம்? இப்ப இந்த படகுங்கிறது நல்லா புரியணும், நம்மளுடைய வாழ்க்கை. தீவை குறித்து ஏன் பயம்? தீவுல போய் விழுந்துட்டோம்னா 4 பக்கமும் வழி இல்லை. இப்போ இந்த 1 இயர் நம்ம யோசிச்சு பார்த்தா நிறைய முறை சில தீவு போன்ற பிரச்சனைகள் மத்தியில நம்ம விழ வேண்டியதாய் இருந்தது. எங்க சுத்தி பார்த்தாலும் தப்பித்து போகிறதுக்கு வழி இல்லை. இல்ல வேற யாராவது உதவி செய்யலாம் அப்படின்னாலும் அந்த தண்ணிகளை கடந்து யாரும் தீவுக்கு வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. தீவுல விட்டுட்டு வந்துட்டா எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. தனி தீவுல தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப முதல் பயம் என்ன? ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும் எங்கள் படகு. அப்ப நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கூட அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? தீவு போன்ற சில சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்குதா? 4 பக்கமும் வழி இல்லை பிரதர், இல்லை 4 பக்கமும் வழி இல்லைம்மா, எப்படியாவது நான் தப்பிச்சு போகணும், இந்த பிரச்சனைகள்லாம் கடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனா வழி என்று தேடி பார்க்கும் போது எதுவுமே இல்லை, சுத்தி தண்ணி தான். 28 பாருங்க. ஆமா 15 பாகம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90 அடி நமக்கு அடி கணக்கா சொன்னான். இப்ப 2வது பயம் என்ன தெரியுமா? ஆழத்துல விழுந்துடுவோமோங்கிற பயம். முதல் பயம் என்ன? தீவுல போய் விழுந்துடுவேன். 2வது பயம் என்னன்னா ஆழத்தை குறித்து பயம். 90 அடி ஆழம் விழுந்தா எழுந்து வர முடியுமா? மாட்டிட்டோம்னா அதுல இருந்து நீந்தி மீள முடியாது. இப்ப 2வது வித பயம் என்ன? ஆழத்துல விழுந்து விடுவோம். 17வது வசனம். நல்லா படிங்க சிஸ்டர். அது சொறி மணலில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடல் போய்கிட்டே நம்ம இருக்கும்போது திடீர்னு ஒரு சில இடத்துல மணல் மட்டும் இருக்கும். வந்துட்டே இருக்க கப்பல் இப்ப எங்க போய் நின்றோம்? மணல்ல நின்றுச்சுன்னா இப்ப கடல்ல இறங்கி அந்த மண்ணை எடுக்க முடியுமா? இல்ல தாண்டி போக முடியுமா? ரிவேர்ஸ் வர முடியுமா? வேற யாராவது அங்க வர வரைக்கும் அந்த கப்பல் எங்க நிற்கும்? அந்த இடத்துலயே மாட்டிக்கும். இப்ப 3வது பயம் என்ன? என் வாழ்க்கை என்கிற படகு அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த மணல் வந்து தடுத்து நிறுத்திவிடும். நம்ம நல்லா சொல்றோம் இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை. சடனா இப்படி நல்ல வாழ்க்கையில இருந்தது, திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிது. 4வது பார்க்கலாம். 29வது வசனம். பாறை இடுக்குகளில விழுந்து விடுவோம். 4 பிரச்சனை சொல்லலாமா? முதல் காரியம், தனி தீவில என் வாழ்க்கை போயிடுமா? 2வது ஆழத்தின் மேல விழுந்து விடுவோமா? 3வது சொறி மணலின் மேல மாட்டிக்குவோமோ? 4வது காரியம், பாறை இடுக்குகளில மாட்டிடுவோமா? ஏன் இவ்வளவு பாடுகள்? 1 மாதமாவது எனக்கு பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதா? எல்லா மாதங்களும் ஏன் சில தடைகள், சில ஆழங்கள், சில பாறை இடுக்குகள், மணல்கள், தனி தீவுகள், ஏன் இது போன்ற சூழ்நிலைகள்? 15வது வசனம் பார்ப்போம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்கண்ட்ரோலபிள் லைஃப். சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. இப்ப யாருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம இருக்கு? என் வாழ்க்கை என் கண்ட்ரோல் தான்,
அதை வேற யாரும் மாற்ற முடியாது. அப்படி யாரா இருக்குமா? இங்க படகு என்ன செய்யுது? காற்றுக்கு எதிர்த்து போக முடியாம காற்றின் போக்கில கொண்டு போறோம். அப்படின்னா படகு தனியா இந்த பக்கம் போகணும்னு நினைக்குது, ஆனா காற்று எந்த பக்கம் வீசுது? காற்று வேற பக்கம் வீசுது. நான் தினமும் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியலன்னா என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப வேற யாரு கண்ட்ரோல்லையோ இருக்கு. என் வாழ்க்கையில சில தீர்மானம் எடுத்தா நான் செய்து முடிக்க முடியும்னா, நான் நினைச்சதெல்லாம் இந்நேரம் செய்து முடித்திருக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எவ்வளோ பிளான் போட்டோம், அதெல்லாம் நடந்திருக்கணும். பரிசுத்தமா நம்ம வாழணுமே நினைச்சோம், ஆனா அதை செய்ய முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று வந்து என் படகுங்கிற வாழ்க்கையில வீசுது. அப்ப என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இல்லை. கண்ட்ரோல்ல இருந்திருந்தா நான் எடுத்த தீர்மானத்தை எல்லாம் செய்து முடித்திருக்கணும். அப்ப நம்ம விரும்புறது என்ன? எதை தேவன் விரும்புகிறாரோ அதை தான் நம்ம விரும்புறோம். ஆனா காற்று வேறு திசையில கொண்டு போகுதுன்னா என் வாழ்க்கை என் கையில இல்லை. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக காரியத்துல அகப்பட்டுட்டேன். ரெண்டாவது, அதுல இருந்து வெளியே வரவும் முயற்சி செய்யறோம். இந்த உலக ஆசையே இருக்கக்கூடாது, இந்த உலகத்து எண்ணங்களே வரக்கூடாது, இந்த உலக பாவமே என்னை அணுகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது வசனம் கேட்கும் போது. ஆனா அந்த காற்றுக்கு எதிர்த்து கொண்டு போய் மேற்கொள்ள முடியவில்லை. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 16வது வசனம். முதல் காரியம் என்ன? வெகு வருத்தம். இந்த படகு இப்படிலாம் போனனால முதல் காரியம் உள்ள வரது என்ன? வெகு வருத்தம். அப்ப இப்படி சபைக்கே போக முடியாத சில பிரச்சனை, ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அப்ப குடும்பத்துல புயல் வீசும் போது வெகு வருத்தங்கள் வருகிறது. 18வது வசனம். மேலும் பெருங்காற்று மலையில். ரெண்டாவது காரியம் பாருங்க, பெருங்காற்றுல அடிபட்டாங்க. பெருங்காற்று வீசின உடனே என்ன நடக்கு தெரியுமா? சரக்குகளை எல்லாம் அதே சரக்கை ஏற்றும் போது எப்படியாவது கொண்டு போய் தாங்க சேர்த்துடணும். பணம் செலவு பண்ணி இதை வாங்கணும். ஆனா இப்போ அதே காரியங்களை தூக்கி எங்க போடுறாங்க? கடலில் போடுறாங்க. ஒரே ஒரு காய்ச்சல் வந்து இஎம்ஐக்கு வச்சிருந்த எல்லா காசும் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. ஏன்? பெருங்காற்று வீசினது, பெரும் வருத்தம் வந்தது. எதிர்பாராத நிலையில நான் சில சேவிங்ஸ் வச்சிருந்தேன், இதை செய்யணும், இதை வாங்கணும், இதை பண்ணணும்னு. அதெல்லாம் எந்த செலவுல போயிடுச்சு? எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போச்சு. அப்ப வாங்கின சரக்கெல்லாம் எடுத்து எங்க போட்டோம்? கடலின் நடுவில் தூக்கி போட்டோம். சில காரியத்தை நம்ம முயற்சி பண்ணோம், இதை செய்யலாம், இல்லை இதை வாங்கலாம், இதை பண்ணலாம், சம்பாதித்தது தான், ஆசைப்பட்டு வாங்கினது தான். ஆனா எங்க தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு? கடல் மேல தூக்கி போட்டாச்சு. அப்ப அந்த பிரயோஜனம் வந்ததா? இல்லையே. இதை செய்யலான்னு நினைத்தோமே, ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைச்சோம், ஒரு லேண்டு வாங்கலாம்னு நினைச்சோம், இல்லை இந்த காரியத்தெல்லாம் சேர்த்து வைத்து ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைக்கும் போது இப்போ அந்த பிளானை எல்லாத்தையும் எடுத்து நடுக்கடலில் போட்டது போல இந்த ஆண்டுல சில காரியம் நமக்கு வந்தது. அந்த ஒரு காரியம் அது எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. 19. கப்பலின் தடவாளங்களை எடுத்து என்ன பண்ணிட்டோம்? போட்டோம். எங்கள் கைகளினாலே போட்டோம். அப்ப புரியுதுங்களா? கடன் நல்லா இருந்தது, புதுசா வரலனாலும் பரவாயில்ல, இருக்கிறது போயிடுது. 20வது வசனம் பாருங்க. காணப்படாமல் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு, முழுமையும் அற்று போயிட்டு. அப்ப என்னன்னா நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசிரியர் பாஸ்டர், போதும், இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு அற்று போச்சு. எத்தனை வாக்கு தத்தம் கேட்டு, எவ்வளோ ஜெபம் பண்ணி, நீங்க ஜெபிக்கிறீங்க சொல்றீங்க, அதை கேட்கறது நல்லா இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை சிஸ்டர், என் வாழ்க்கை மாறாது. ஐயோ, அவரை மட்டும் மாற்றவே முடியாது, என் பிள்ளைங்கள சான்ஸே இல்லை, என் குடும்பம் தானே சொல்றீங்க, அங்கே வாழவே முடியாது, எனக்கு எழுதி வச்சது அவ்வளோதான். இப்போ முழு நம்பிக்கையும் அற்று போச்சு. அதை பற்றியே பேசாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இது வேண்டாம், அதை பற்றி பேசவே வேண்டாம். இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் பாருங்களேன், இதெல்லாம் அந்த படகு அங்கே போயிட்டனால அவங்களுக்கு. இப்போ அடுத்து 21 பாருங்க. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? சாப்பிடவே தோணல. இது இந்த பிரச்சனைலாம் வந்து நிம்மதியாக சாப்பிட முடியுதா? நிம்மதியாக சாப்பாடு இறங்காது. என் பிள்ளைகள் இப்படி ஆயிடுவாங்களோ,
எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ, இந்த கடன்லேயே நான் மூழ்கிடுவனோ, ஐயோ நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. இன்னும் சொல்லப்போனால் சமாதானம் என்பது என் வாழ்க்கையில் இல்லை. வெளியே பார்க்கும்போது நல்லா பாட்டு பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. தனியாக கேளுங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா? சபையில் வரேன், சந்தோஷமாக இருக்குது, பாட்டு பாடுறேன், நான் எப்படியோ போயிட்டு போகிறேன், ஆண்டவர் என்ன பண்ணுறேன் இப்படி. இது விளையாட்டுக்கு சொல்லலை, இது நிறையா பேருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுது. சர்ச்சுக்கு வரீங்க, சந்தோஷமாக இருக்காங்களான்னா சந்தோஷம் இல்லையே, வீடே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலையில தாங்க இருக்கு. சர்ச்சுக்கு வரும்போது அவங்க நல்லா வரலாம், ஆனால் தனியாக கூப்பிட்டு உண்மையிலே நீங்கள் இப்போ இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டி, இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா அண்ணன் அப்படின்னா, ஒரு விசுவாசத்தில் என் வாழ்க்கை நான் இப்படி ஓடிட்டு இருக்கிறேனே தவிர உண்மையாக சொல்ல போனால் என்ன இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் எப்படி நம்ம சொல்கிறது, அந்த 27 24 படிங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், பவுலே போதும். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? இப்போ இதெல்லாம் பொய்யா இவ்வளோ நேரம் நான் பார்த்தது? அது உண்மைனா அந்த 24 உண்மை. 24 அவர் என்ன சொன்னார்? உங்கள் பேரை சொல்லி, இல்லையா, பேரை சொல்லி இவ்வளோ சூழ்நிலை எல்லாம் நீ இவ்வளோ நேரம் சொன்ன. நான் ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா? பயப்படாது. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுது, பயப்படாது, இல்லையா? இந்த படகு மாட்டுனது தான், இந்த படகுலேருந்து தூக்கி போட்டது தான், சாப்பிட முடியல தான், தூங்க முடியல தான். ஆனால் நான் ஒன்று சொல்லணும்னா, நீ வாமா, இல்லையா, உன்னால் முடியும். உன்னை பார்த்து சொல்லுது தான் பயப்பட. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உண்மையிலே அவங்கள நேசித்து சொல். அவங்க பேரை சொல்லி சொல்லாமா? ஆமே ஆமே. அப்போ என்ன சூழ்நிலை இருந்தாலும் எங்க அப்பா என்னை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாது, இல்லையா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை என்னுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென்.